ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். எல்லாருமே என்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரே கேள்வி, பிரியாணி நீங்கள் எப்படி செய்வீங்க எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வீட்டுக்கு வந்து சாப்பிட்றவங்களும் கேட்பாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களும் வந்து நிறைய பேர் கேட்டே இருப்பாங்க. ஒரு நாள் நீங்கள் செய்யும்போது வீடியோ எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிரியாணி வந்து நான் தீபாவளி அன்னைக்கு செஞ்சப்போ எடுத்த வீடியோ தான் இது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க பிரியாணி. நான் எப்படி செய்வேன் அப்படின்றத வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து பிரியாணியில் இது போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் அதை போடுவேன். அது என்ன அப்படின்றத வீடியோ முழுசாக பாருங்கள். தம் பிரியாணி தான் இது. குழையாமல், சிக்கன் கூட குழையாமல் நான் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறேன்னு பார்த்துடலாங்களா? 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் வந்து மசாலா போட்டு பரட்டி வச்சுருக்கேன். இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் கண்டிப்பாக நான் சேர்த்துப்பேங்க. வெறும் இஞ்சி பூண்டு மட்டும் வச்சுக்க மாட்டேன். அதில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் ஒரு 6 எடுத்தேன் அப்படின்னா 4 பச்சை மிளகாய் அது கூடவே சேர்த்திடுவேன். நான் சேர்த்து அரைச்சிடுவேன். முழுசாக போட மாட்டேன். 2 மட்டும் வெங்காயத்தில் சேர்த்திப்பேன். அது கூட வந்து ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 5 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, புதினா இலை, அதை இப்படி பேஸ்ட்டாக நான் அரைச்சி வச்சுக்குவேன். அரைச்சி வச்சதுக்கப்புறம் பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் நெய் போட்டுருவேன். அதில் 2 ஸ்பூன் நெய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், குழையாமையும் இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம இலை, பிரியாணி இலை ஒன்று போட்டுட்டு சிம்மில் வச்சுக்கணும். எப்போவுமே செய்யும் பொழுது எண்ணெய் காஞ்சிருச்சு அப்படின்னாலுமே உடனே நம்ம சிம்மில் வச்சோம்னா தான் அடி பிடிக்காமல் இருக்கும். மசாலாவும் அடி பிடிக்காது, எதுவுமே அடி பிடிக்காது. 2 பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் பொடியாக அப்படி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய். ஏன்னா பச்சை மிளகாய் வந்து நான் முழுசாக எல்லாத்தையுமே போட மாட்டேன், அரைச்சி தான் நான் சேர்த்துவேன். அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் அதில் கூட போட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பதம் வெங்காயம் வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் அதில் போட்டு நல்லா நம்ம வந்து தீயாத மாதிரி போட்ட உடனே நம்ம கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டு, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சோண்டு புதினா அதில் சேர்த்து வச்சுருக்கிறத நம்ம அதில் போட்டு நல்லா அந்த எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும். அதில் போடும்போது அந்த வாசம் இருக்குது பார்த்திங்களா, அந்த வாசம் வரும்பொழுது பிரியாணி செய்கிறோம் அப்படின்ற வாசம் வந்துடும். நல்லா சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுறணும். அடி பிடிக்காத மாதிரி அந்த பதத்துக்கு வந்துடணும். இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நாம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி 2 தக்காளி அதில் போட்டு நல்லா வதக்கிடுவோம். அது போடும்போதே நம்ம வந்து உப்பு சேர்த்திடணும். உப்பு வந்து அதுக்கு உண்டான அளவில் சேர்த்திடுங்க. அப்போ வந்து தக்காளி அந்த மசாலாவெல்லாம் நல்லா குழஞ்சி வேகிறதுக்கு நல்லா இருக்கும். தக்காளியை நல்லா கிளறி விட்டுறணும். இது வரைக்கும் என்ன அது பண்ணும்போது அதில் அடி பிடிக்கல. ஏன்னா நம்ம சிம்மில் வச்சிடணும். அதில் வச்சிட்டோம்னாலுமே கண்டிப்பாக அது வந்து எப்படி இருந்தாலும் மசாலா போட்டோம் அப்படின்னாலுமே அது அப்படியே கரைஞ்சி போயிடும். அதை வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அதை வந்து அப்படியே விட்டுறணும். சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் விட்டதுக்கப்புறம் திறந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அந்த தக்காளி, மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம் அரைச்சது எல்லாமே நல்லா இதில் வந்து குழஞ்சி அப்படியே வந்துடும். அந்த குழஞ்சி வரும்பொழுது அந்த மசாலா வந்து நல்லா இருக்கும். மசாலா நல்லா குழஞ்சி வந்துடணும். எப்படி குழஞ்சி வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரியாணி மசாலா பொடி, அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இதில் வந்து எல்லா பொருளுமே நான் சேர்த்து அரைச்சி வச்சுருப்பேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதில் எல்லாமே வந்து ஒரு பொடி சேர்த்து வச்சுருக்கேன். அந்த பொடியை வந்து அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம சிக்கனில் வந்து மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு பரட்டி வச்சுருக்கோம். அது கொஞ்ச நேரம் ஊறுனா நல்லாயிருக்கும். அதை வந்து அந்த அந்த எல்லா மசாலாவில் போட்டுடணும். அது பரட்டி வச்சோம்னா அது ஒரு நல்ல மசாலா பிடிக்கும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுறணும். எப்போவுமே எந்த ஒரு நம்ம குழம்பு வைக்கும் போதாக இருக்கட்டும், எந்த ஒரு பிரியாணியோ எந்த சாப்பாடு செய்யும் போதும் சிம்மில் வச்சு செஞ்சோம்னாலுமே அடி பிடிக்காமல் இருந்தாலுமே டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும்.
அடி பிடிக்காமல் இருக்கணும். அது கூட வந்து 1 ஸ்பூன் தயிர். லெமன் போடுறவங்க லாஸ்ட்டில் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். நான் லெமன் போட மாட்டேன். தயிர் 1 ஸ்பூன் அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுறணும். அந்த சிக்கன், அந்த மசாலா எல்லாமே வந்து நல்லா அப்படியே கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா, மசாலாவை முதல்ல கொஞ்சம் நேரம் சிக்கனை அப்படி பெரட்டிட்டு கொஞ்சம் அப்படி விட்டோம்னா, அந்த மசாலா வந்து சிக்கனில் வந்து பிடிக்கும். சில பிரியாணியில் வந்து பார்த்திங்கன்னா, சிக்கனில் வந்து மசாலா பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இப்படி செஞ்சோம்னா சிக்கனில் வந்து மசாலா நல்லாவே பிடிச்சிருக்கும். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பிரியாணிலேருந்து அந்த சிக்கன் பீஸ் நம்ம தனியாக எடுத்து சாப்பிட்டோம்னாலுமே மசாலா நல்லா பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி கிளறி விட்டுறணும். ரொம்ப நேரம் விடக்கூடாது. நம்ம ரொம்ப நேரம் வச்சோம் அப்படின்னா சிக்கன் அதிலே வெந்துடும். அதனால் கொஞ்சம் இந்த டம்ளரில் நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். சாப்பாட்டு அரிசி தாங்க எடுத்தேன் நான். 2 டம்ளருக்கு 5 டம்ளர் தண்ணி பக்கத்தில் கொஞ்சமாக சூடு பண்ணி வச்சுருந்தேன் நான். அதை எடுத்து அப்படியே ஊற்றிக்கலாம். அந்த தண்ணியை வந்து அதில் கொஞ்சம் ஊற்றி வச்சுருந்தேன். ஏன்னா அதில் ஜாரில் கொஞ்சம் கழுவி அந்த அலசி ஊற்றினோம்னா அது அந்த மசாலாவெல்லாம் அதில் இருக்குல்ல, அதனால் அதை அப்படியே எடுத்து அதில் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்றத இந்த இதுலேயே பார்த்துக்கணும் நம்ம. ஏன்னா நம்ம அரிசியெல்லாம் போட்டுட்டு உப்பு பத்தலை அப்படின்னா அது வந்து எதுவுமே சேர்த்த முடியாது. கொஞ்சம் கொதிக்கட்டும். உப்பு வந்து எப்போவுமே வந்து பிரியாணிக்கு போடும்போது நம்ம இந்த டேஸ்ட்டு தண்ணியில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தெரியணும். அப்போ தான் நம்ம அரிசி போட்டு அது வேகும்போது அது கரெக்டான இதுக்கு வந்துடும். கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தெரியணும். கரெக்டாக இருந்துச்சுன்னு விட கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டோம்னா நல்லாயிருக்கும். அரிசி அதில் போட்டுட்டு தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அரிசி அதில் போட்டுடணும். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ வந்து சிம்மில் வைக்க வேண்டியதில் ஹையில் வச்சு நம்ம நல்லா வந்து வச்சுக்கணும். நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஒரு தோசைக்கல்லும் ஒரு மூடியும் நான் வச்சுருக்கேன். பிரியாணிக்காகவே நான் இது வச்சுருக்கேன். பக்கத்து அடுப்பில் நம்ம வச்சு அதை என்ன பண்ணணும்னா ஹை லெவலில் வச்சு நல்லா சூடுபடுத்திக்கணும். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா கொதித்து வருது பாருங்கள் பிரியாணி. தீபாவளி அன்னைக்கு செஞ்ச பிரியாணி செஞ்சபொழுது நான் எடுத்த வீடியோ தான் இது. அரிசி கொஞ்சம் இதாக இருக்குது. கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஒரு 2 ரொம்பவுமே கிளறிட்டே இருந்தோம்னா ரொம்ப குழஞ்சி போகிற மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு இந்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, தண்ணி அதில் இருக்கும். தண்ணி இருக்கும் போதே அளவான தண்ணி ஊற்றுறனால இருக்கும். தண்ணியெல்லாம் ரொம்பவுமே ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வைக்கக்கூடாது. இந்த மாதிரி வரும்பொழுது நமக்கு கொஞ்சமாக வேகாத மாதிரி தான் இருக்கும். வேகாத மாதிரி இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே போட்டு மூடி போட்டுட்டு இந்த பக்கத்தில் வச்சுருக்கிற அந்த தோசைக்கல்லை வந்து சிம்மில் வச்சுக்கணும். ரொம்பவுமே சிம்மில் வச்சுக்கணும். அந்த மாதிரி அந்த தோசைக்கல் வந்து பாருங்கள் தண்ணி ஊற்றின உடனே நல்லா சவுண்டு வருது பார்த்திங்களா? நல்லா சூடாயிடுச்சு கல். இந்த கல் சூடானதுக்கப்புறம் ஒரு மூடியை வந்து அதில் போட்டுட்டு இப்படி இருக்குமோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே எடுத்து அது மேலே வச்சிடணும். அதில் மேலே வச்சுட்டு ரொம்ப சிம்மில் தான் வைக்கணும். வச்சதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தண்ணி எடுத்து வெயிட்டான தண்ணி அது மேலே வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டான பதம் வந்துடும் பாருங்கள். அழகாக வந்துருச்சு. அது குழையவும் இல்லை, கறியும் வந்து குழையில. கறியும் பார்த்திங்கன்னா எப்போவுமே சிக்கன் வந்து அதில் பீஸ் அப்படியே இருக்கும். கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. அடி பிடிக்காமல் தீயாமல் எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான பிரியாணி பாருங்கள் அப்படியே உதிரியாட்டம் கொட்டுது. இதுதான் நான் செய்கிற மெத்தட். இப்படி தான் நான் செய்வேன். எனக்கு டேஸ்ட்டு கொடுக்கறது சின்ன வெங்காயம் கண்டிப்பாக நான் சேர்த்திப்பேன். இஞ்சி பூண்டு அரைக்கும் பொழுது அதில் கண்டிப்பாக நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துறதுனால தான் அந்த டேஸ்ட்டு எனக்கு வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா அது மேலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை, புதினா 2யுமே அப்படியே தூவிட்டு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லாவே வெந்துடும் அந்த இதிலே. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் வேணும்னா ஊற்றிக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஊற்றிடுறோம். சுவையான பிரியாணி பாருங்கள் என்ன அழகாக வந்திருக்குது. கொஞ்சம் கூட அது வந்து குழையவே இல்லை.
கறி பாருங்கள், கறியும் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். சூப்பரான பிரியாணி. நீங்களும் இந்த மாதிரி பிரியாணி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதனோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பிங்கி பாப்பா வேறு கத்திட்டே இருக்காங்க பாருங்கள்.